நம்ம கிச்சனில் இன்றைக்கி சிக்கன் ரைஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாகவே நம்ம வெளியிலலாம் போய் சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடாம அதை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டிலையே இன்றைக்கி சிக்கன் ரைஸ் பண்ண போகிறோம். இந்த ரைஸ்க்கு வந்து சோயா சாஸ், சில்லி சாஸ் இந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. அந்த மாதிரி ஒரு சிக்கன் ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க அந்த சிக்கன் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி போட்டிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி. அதில் ஒரு அன்னாச்சி பூ, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை 2, உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் எண்ணெய். நம்ம பொடி மாஸ் ரைஸில் அந்த பிரியாணி ஃப்ளேவர் வர்றதுக்காக தான் இதெல்லாம் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இதை குக்கரில் வச்சு தான் வேக வைக்கணுன்னுலாம் இல்லை, நம்ம சட்டியில் போட்டு வேக வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். விசில் போட்டுக்கலாம். ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ எலும்பில்லாத சிக்கன், இதை அரைச்சிக்கலாம். சிக்கனை அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்லாம் நம்ம ரைஸ் கூடயே சேர்த்து வேக வச்சிட்டோம், அதனால் இதில் சேர்க்க தேவையில்லை. வெங்காயம் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் நல்லா கலந்தாச்சு. அடுத்து நம்ம அரைச்ச சிக்கனை இதில் சேர்த்துடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடலாம். அப்போ தான் அந்த கறி வந்து பொடி பொடியாக வரும். அப்படியே விட்டுறாதீங்க, போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். சிக்கனுக்கு தேவையான உப்பு இந்த மாதிரி நல்லா மசிச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு அமுத்தி விட்டு வேக வைக்கணும். அப்போ தான் கறி வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரும், இல்லைன்னா உருண்டை உருண்டையாக ஒட்டிக்கும். கறி போட்டு இப்படி கலந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். எப்போவுமே சிக்கனில் தண்ணி விட்டு வேகும் இல்லையா, அது போல் தான் இதுலேயும் தண்ணியெல்லாம் நம்ம ஊற்ற வேணாம், அதுவே வெந்துடும் அந்த தண்ணியிலேயே. நீங்கள் வேணால் கொஞ்சம் உங்களுக்கு வேகாது அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா கூட லைட்டாக தண்ணி தெளித்து வேக விடுங்க. நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது. அந்த தண்ணியெல்லாம் வற்றட்டும், அது வரைக்கும் வேகணும். எப்படி ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷமாவது சிக்கனை இந்த மாதிரி கலந்து விட்டு வேக வைக்கணும். சிக்கனில் இந்த தண்ணியெல்லாம் வற்றி சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் 2 முட்டை சேர்த்துக்க போகிறேன். நடுவில் அந்த முட்டைக்கு கொஞ்சம் உப்பு இப்போ கலந்துக்கலாம். அதான் இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு இப்போ கிளறிக்கலாம். அவ்வளோதான், முட்டையெல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சு. குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. ஒரு விசிலில் பாருங்கள் குலையவே இல்லை. 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி போட்டுக்கிட்டாலே போதும். ரைஸ் வந்து குலையாமல் அப்படியே முழுசாக இருக்கும். நீங்கள் பிரியாணி செஞ்சாலுமே இதே போல் பாஸ்மதி அரிசியில் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி செய்யுங்க. இப்போ இதை வந்து நம்ம பொடி மாஸில் சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வைக்கணும். மேலே மல்லித்தலை. இப்போது ரொம்ப கிளறி விடக்கூடாது, லைட்டாக இப்படி எடுத்து இப்படி கிளறி விடணும். ரொம்ப கிளறி விட்டிங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிடும். அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த பொடி மாஸ் கூட அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ஒட்டி நல்லாயிருக்கும். அதனால் 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருக்கேன். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோதான். மட்டன்லேயுமே நம்ம செய்யலாம், அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் சிக்கன் ரைஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.